Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 343. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு ஜோம்பிஸ போட்டு பொலன்னு பொலந்துக்கிட்டாங்கல்ல, அப்படி மண்டை அடி அடிச்சு வீங்க வச்சவனதான் வந்திருக்க ஆப்பனட் நம்மளை விட ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லி சைலண்டா உட்காந்துட்டானுங்க. அப்புறம் லூஃபி நீங்க யாரு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிப்பான். அட நாங்கெல்லாம் ஜோம்பிஸ்பா, அதனால தான் மண்ணுக்கடியில போய் படுத்துக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிட்டே வரோன்னு வேற சொல்லுவானுங்க. இத லூஃபி கேட்டுட்டு ஏண்டா என்ன வச்சு காமெடி பண்றீங்களான்னு கேட்பான். ஐயோ இல்லவே இல்லன்னு பயங்கரமா பதறுவானுங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படி. சரி இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லுங்கன்னு ஒரு நீண்ட மூக்கேன் ஆரஞ்சு முடி வச்ச ஒருத்தி அப்புறம் ஒரு ரக்கூன் டாக் இந்த மாதிரி அங்கு அடையாளத்தோட யாராச்சும் இந்த வழியா வந்தாங்களான்னு கேட்டோன்னே உண்மையை சொல்லாம மேபி பாத்துருக்கலாம் இல்ல பாக்காமையும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சமாளிப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவானுங்க. அவங்களோட லிப்ஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணி வச்சிருக்காமா. அதாவது வெளியாளுங்க யாராச்சும் வந்து இந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சாங்கன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண கூடாதாமா, அதான் ரூலு. அதனால நாங்க சொல்ல மாட்டோம், அதுதான் எங்க ரூலுன்னு சொல்லி மொத்த பேரு கத்திட்டு இருப்பானுங்களா. லூஃபி கேஷுவலா அப்படின்னா நீங்க என்கிட்ட உண்மையா சொல்ல மாட்டீங்க சரி ரைட்டுன்னு கையை அப்படியே முறுக்குவான். அடுத்த செகண்டே அத்தனை பேரும் ஒரே மாதிரி கோரஸா சொல்லுவானுங்க, ஆமா எங்களை தாண்டி தான் இந்த வழியா போனாங்கன்னு. சோ ஒரு வழியா உண்மையா ஒத்துக்கிட்டானுங்க. அவங்க 3 பேருமே எங்களோட க்ரூமேட்ஸ். அவங்கள நீங்க ஒன்னும் மிரட்டி பயன்படுத்தலையான்னு கேட்டவொடனே உடனே பதற ஆரம்பிச்சிருவாங்க, எது உங்களோட க்ரூமேட்ஸான்னு. ஒருத்தெல்லாம் தலையவே தனியா கழட்டிடுவான், கண்டிப்பா அடி தாறுமாறா விழ போகுதுன்னு. உடனே சமாளிக்க ஆரம்பிப்பானுங்க, நாங்க அவங்கள அட்டாக் எல்லாம் பண்ணல. என்னங்கடா ஆமாங்கடா, நாங்க யாரும் அவங்கள தொடவே இல்ல, அவங்க பக்கத்துல கூட போகல, நாங்க அட்டாக் பண்ணலன்னு ஒன்ன கோஷம் போடுவானுங்க. உடனே லூஃபி டேய் தோசை ஊத்துனா தோசை வரும், இட்லி ஊத்துனா இட்லி வரும், ஆனா உங்க வாயில உண்மையே வராது. உண்மையை சொல்லல ஒய்யால செஞ்சிருவேமா. இவன் தான் அட்டாக் பண்ணான்னு ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு கொடுப்பான். இன்னொருத்தன் ஆமா நாங்க அட்டாக் பண்ணுவோம்பா. அவனை சமாளிக்க அத்தனை பேரும் மேல விழுந்து அமைக்கிட்டு இருப்பானுங்க. மொத்தத்துல அட்டாக் பண்ணிருக்கானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு சும்மா விடுவாங்களா? ஆளாளுக்கு களத்துல இறங்கி அவனுங்கள மொத்தமா குமிச்சு வச்சு பொட்டனி பீர அளவுக்கு சொத்துன்னு நல்லா வச்சு செஞ்சிருவாங்க. சரி இப்ப அவங்க 3 பேருமே மேன்ஷனுக்குள்ள தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எந்த பஞ்சாயத்துல போய் காப்பாத்திடலாம், எப்படியும் அந்த புரூக்கும் உள்ளதான் இருப்பான்னு ஒரு நம்பிக்கையில போவான். ஆனா மத்தவங்க யாருக்குமே அவனை டீம்ல சேர்த்துக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்படி அவங்க மேன்ஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் வெளியில என்ன பண்ணிருக்காங்கன்னு காட்டுவாங்க. எல்லாத்தையுமே தலையில மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சாச்சு. நல்ல பொசிஷன். அந்த டைம் லைட்டோட எவனோ ஒருத்தன் வந்து அங்க பாத்துக்கிட்டு இருப்பான். இங்க லூஃபிக்கு அந்த ஜோம்பிஸ நினைச்சா காமெடியா இருக்குதாமா. ஏன்னா அவங்க எதுக்குமே லைக் இல்ல. இனி உள்ள இருக்கவங்களும் இப்படித்தான் இருப்பாங்கிற மாதிரி பிராங்கி சொல்லுவானா. பட் ஜோரோ எப்பவுமே எல்லா டைம்லயும் அலர்ட்டா இருக்க சொல்லுவான். ஏன்னா எப்போ எந்த மூலையில இருந்து எது வரும்னு சொல்லவே முடியாது. அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா பக்குவமா தான் இருக்கணுமா. சஞ்சி எப்பவும் போல கிண்டல் பண்ணுவான். 2 பேரும் மாத்தி மாத்தி முட்டிக்குவானுங்க. இது வழக்கம் போல நடக்கிறதானே. சோ இப்படி இவனுங்க முடிட்டு இருக்கும் போது பின்னாடி மூச்சு வாங்குற சவுண்ட் யாரான்னு பார்த்தா ஏதோ வயசானவர் வந்து நின்னுட்டு, நீங்க அந்த ஜோம்பிஸ் எல்லாம் பொளந்தத நான் பார்த்தேன், நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லைட்டை தூக்குவான். பார்த்தா அவன் மூஞ்சிலையுமே பயங்கரமா ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கும். லூஃபி பார்த்துட்டு ஐயோ வயசானவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குதும்பா. அட கூறு கட்ட குக்கரு, அந்த ஆளும் ஜோம்பி தாண்டான்னு சொல்லி கத்துவானுங்க. ஆனா நிஜமா அந்த ஆளு ஜோம்பி இல்லையாமா, உடம்புல அடிபட்டு தான் இந்த மாதிரி ஆயிருச்சுங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆனா நம்ம ஆளுங்க யோ உன்ன பார்த்தாலும் ஜோம்பி மாதிரிதான் இருக்குன்னு கத்துவானுங்க. சரி என்ன மேட்டர் என்னன்னு கேட்டா, ஒரு ஆளை நீங்க தோக்கடிக்கணும், கண்டிப்பா அது உங்களால முடியும், அவனால என்ன முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க மட்டும் அவங்கள தோக்கடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் காப்பாத்திடலாம். அது மட்டும் இல்லாம என் ஷேடோவும் எனக்கு திருப்பி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், அதுக்காக உங்களுக்கு நான் பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன்பா. எது ஷேடோவான்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆவாங்க. ஏன்னா இதைத்தானே நம்ம ப்ரூக்கும் சொன்னா, அவனோட ஷேடோவையும் ஆட்டைய போட்டாங்க. இதை சும்மா சொல்லி இருந்தாலே நம்மளால பண்ணுவானே. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆளு பக்கத்துல லைட் இருக்கும், ஆனா ஷேடோ இருக்காது. சொல்ல போனா ப்ரூக்கு மாதிரியே தான். சரி யார் அந்த ஷேடோவை திருடினா, இந்த ஐலாண்ட்ல அப்படி ஒரு வேலையை பண்றது யாரு, சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அந்த ஆளோட பேரு மொரியான்னு சொல்லுவான். அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் வேற சொல்லி பதறுவான். அவனை பத்தி ரோபினுக்கு தெரியும் போல. நீ கெக்கோ மொரியாவை பத்தியா சொல்றேன்னு கேப்பா. ஆமா அவனே தான் அழுதுகிட்டே புலம்புவான். அப்படின்னா அவனை பத்தி ரோபினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அப்படியே வேர்த்து ஊத்தும். என்ன மேட்டர்னா அவனோட பவுண்டி நம்ம லூஃபியோட பவுண்டியை விட ஜாஸ்தி. அப்படின்னா அவன் யாரு தெரியுமா, கடலோட 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன். இதை கேட்டுட்டு அம்புட்டு பேருமே அலண்டு போயிருவாங்க. கன்ஃபார்மா தெரியுமான்னு கேட்டா ஆமாம்பா. ஆக்சுவலா அந்த கெக்கோ மரியா ஒரு மர்மமான ஆளு, சொல்ல போனா ரொம்ப பயங்கரமான ஆளாமா. சரி அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த என்ன வேலைன்னு கேட்டா அதெல்லாம் அந்த வயசானவருக்கு தெரியல. பட் அவனால ஏகப்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஷேடோஸ் எல்லாத்தையுமே திருடி இந்த காட்டுல அலை விட்டு போயிருவானாமா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இங்க நம்ம மாலையில வர வச்சதே அந்த முறியாதானமா. இப்ப கூட அவன் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே நம்ம மாலைகளுக்கு தூக்கி வாரி போடும். அப்படின்னா இந்த சம்பவம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா, கடல்ல ஒரு பேரல் கடவுளுக்கான பொக்கிஷம்னு சொல்லி வந்துச்சு இல்ல, அதை ஓபன் பண்ண உடனே மேல போய் பட்டாலும் பிளாஸ்ட் ஆச்சு. அப்போத்துல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த டைம்ல இருந்தே நம்ம மாலைகளுக்கு பஞ்சாயத்தா தானே நடந்துகிட்டு இருக்குது. இவர் இங்க அழுதுகிட்டே சொல்லுவாரு, இங்க தங்கி இருந்தவங்க எல்லாம் ஜோம்பிஸ பார்த்து பயந்து காட்டை விட்டு அப்படியே தள்ளி
போயிட்டாங்களாமா. சூரியன்லயே வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்ப சூரிய ஒளிய பார்த்தாலே பயந்து போய் மூளை முடுக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. அது பட்டாதான் காத்தோட காத்தா கரைஞ்சிருவாங்களே. இவ்வளவு தூரம் இவங்க உயிரோட இருக்கதே பெரிய விஷயமாமா. இப்போதைக்கு இவரோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான், எப்படியாச்சும் வாழ்க்கையில ஒரே ஒரு நாளாச்சு அந்த சூரிய ஒளியில நடந்து போகணும்னு. எப்படியாச்சும் அதுக்கு உதவி செய்யுங்கன்னு எமோஷன்ல அவர் கொண்டு வந்த லைட்டை தட்டி விட்டுருவாரு. இந்த டைமுங்கும் போது அப்படியே லைட் உருளும், பின்னாடி நம்ம ஆளுங்க ஷேடோ எல்லாம் அப்படியே மூவ் ஆகும். ஆனா அந்த ஆளுக்கு மட்டும் ஷேடோவே இல்ல. இப்படி ஒரு சோகமான கதையை கேட்டவனே பிராங்கி மூக்குல சளி ஒழுக ஒழுக உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற பெரியவரே, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என்ன பார்த்தா அழுகிற மாதிரி தெரியும், ஆனா நான் அழுகவே இல்ல, நம்புகேன்னு சொல்லி கதறுவான். இவங்க ரெண்டு பேத்துக்கும் செம்மையா காண்டாவும். ஏன்டா அடுத்தவன் பிரச்சனையை தூக்கி தலையில போட்டு உசுர வாங்குறீங்க, சுத்தமா முடியலடான்னு சஞ்சி எல்லாம் டைரக்டாவே சொல்லிடுவான். பொண்ணுங்காலுதான் மட்டும் தான்டா நான் போட்டி போட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஒன்ன மாதிரி கெல்ட் பீஸுக்கு கிடையாதுமா, அட கல்லெஞ்சக்காரங்கிற மாதிரி ஜோரோல கூடுவான். லூஃபி சிரிச்சுக்கிட்டே, ஒன்னும் கவலைப்படாதீங்க பெரியவரே, நாங்களே அந்த ஷேடோவை திருடுற லூசு பாயில தான் தேடிட்டு இருக்கோம், கையில கிடைச்சானா ஓட விட்டு பட்டெக்ஸ்லயே மிச்சு திரிக்க விடுவாமா. எப்படி இருந்தாலுமே அதனால உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லுவான். எப்படி அவன் சொன்னதை கேட்டோடனே அவருக்கு செம ஹாப்பி, இவங்களும் நம்ம சைடு தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லி கத்துவான். அங்க இருக்க மரத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் ஒளிஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஆல் தி பெஸ்ட், சூப்பரா பண்ணுங்க, தட்டி தூக்குங்கன்னு சொல்லி நம்ம ஆளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா இவ்வளவு நேரம் இவங்க பேசினத பூரா அவனுக்கு கேட்டுட்டு இருந்திருக்கானுங்க. இப்படி வெளியில நிலவரம் அப்படியே கட் பண்ணா உள்ளுக்குள்ள நம்ம ஆளு எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பாடி கார்டு பையன் வந்தான்ல, அவன் அடிச்சு 3 பேர்த்தையும் உள்ள தெரிய விடுவான். சோ 3 பேருமே தொக்கா மாட்டிட்டாங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க, உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லி தொண்டைகளியே கத்துவான். ஆனா இவங்க 3 பேரும் அவனை கண்டுக்காம, ஆமா இப்ப நம்மள அட்டாக் பண்ணது யாரு, கண்டிப்பா அவன் ஸ்கெலிட்டன் இல்ல, அவனுக்கு ஸ்கின் மசில்லாம் இருக்குதே, அட ஆமாப்பா கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தான்னு அவனை கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அவன் தொண்டைகளியே கத்திட்டு இருப்பான். அப்புறம் பின்னாடி வந்து நின்னுட்டு, என்னடா பண்றீங்க, நான் வந்துட்டேன்டா அப்படின்பா. திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பீதி ஆவாங்க, ஆஹா இவன் நம்மள பாத்துட்டான்னு. அப்ப கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுந்தப்ப கூட தெரியல, பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனாலும் நம்ம ஆளுகளோட குசும்புக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நீங்க என்ன இந்த லேப்ல பாத்தீங்க, ஒழுங்கா சொல்லுங்க, நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட தெளிவா சொன்னல இந்த லேப் பக்கம் நீங்க வரவே கூடாதுன்னு, அப்புறம் எதுக்காக இந்த பக்கம் வந்தீங்கன்னு கொலவரியோட கேப்பான். உடனே உசோப்பு சமாளிக்கிறாராமா, நாங்க வந்தாலும் எதையுமே பார்க்கலையே, சத்தியமா நாங்க மேல டெட் பாடி இருந்ததெல்லாம் எதையுமே பார்க்கலன்னு சொல்லுவாங்க, நிஜமாவான்னு கேப்பான். ஐயோ ஆமாங்க சத்தியமா சொல்றோம், நீ ஜோம்பிய படுக போட்டு அறுத்து ஆபரேட் பண்ணிட்டு கடைசியில இது ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு சொன்ன வரைக்கும் நாங்க எதையுமே கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா ஓகே நல்லது, எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு முடிவே பண்ணிட்டான். இனிமே டிவியை கிட்ட சீக்கிரட்டை மறைச்சு வச்சு என்ன ஆக போகுது, எல்லாமே லேட்டு, ஏன்னா எப்படின்னு கொஞ்ச நேரத்துல நைட் ரைடு ஸ்டார்ட் ஆக போதாமா. அதனால ஒண்ணு கவலை இல்லாமா எது நைட் ரைடான்னு சொல்லி நம்ம ஆளுகெல்லாம் பேந்த முழிப்பாங்க. இப்ப என்னன்னா எதிர்பார்க்காத கெஸ்டுங்க எல்லாம் இந்த ஐலாண்டுக்குள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்காகவே இந்த நைட் ரைட செம்மையா பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள அந்த இன்விசிபிள் மேன் அப்படியே பொறுமையா நடந்து அந்த கிரேவியார்டுக்கு வருவான். அங்க பார்த்தா ஜோம்பிஸ் எல்லாம் இந்த கோலத்துல இருக்கத பார்த்துட்டு, என்ன நைட் ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது, இப்ப போய் குண்டாங்குறையா மண்ணுக்குள்ள போய் புதஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, லூசு பயிலான்னு ஒருத்தனை பிடிச்சி வெளியெடுத்து போட்டு, நீ எல்லாம் செத்து போனவங்கடா லூசு பயிலா, எதுக்குடா தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, மூட்டா பீஸுகளா, சோல்ஜர் ஜோம்பிஸ் எல்லாம் எழுந்துறீங்கன்னு சொன்ன உடனே அப்படியே பழைய மாதிரி கொடூரமா எந்திரிப்பானுங்க. நீங்க எத்தனை டைம் தோத்தாலும் சரி திருப்பி எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது, அதனால தான்டா நீங்க ஜோம்பிஸுங்க லூசு பயிலா, அதனால ஜோம்பிஸோட பேரு பெருமை மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் காப்பாத்துங்கம்மா. உடனே எல்லாம் ஒன்னா வந்து நின்னு இப்ப அந்த அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமானுங்க. அப்ப அந்த இன்விசிபிள் மேன் லைட்டா அவனோட உருவத்தை காமிச்சு, நான் யாருன்னு சொல்லுங்கம்மா, நீங்க தான் எங்களோட லீடர் அப்சலோம், லீடர்னு சொல்லி அந்த உடஞ்ச கையை தூக்கி வச்சு கத்திட்டு கிடப்பானுங்க. அப்பதான் அவனோட ஷேப்பே அப்படியே லைட்டா தெரியும். பார்த்தா அவன் ஒரு சிங்கம், அப்சலோம்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க எருசோலம்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே அவனுல புடிச்சு வண்டவண்டியா திட்டிட்டு இருப்பான். அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமா 12 நெருங்கிட்டு இருக்கும். அந்த டைம் அந்த வெள்ளை கலர் ஆவிங்கெல்லாம் அப்படியே பாஞ்சு நேரா அந்த மேன்ஷனுக்கு தான் வரும். அது எல்லாத்தையுமே குமஷின்னு சொல்லி ஒன்னு வெல்கம் பண்ணும். இதுங்களோட பேரு பெரோனா. அந்த மொத்த ஆவியுமே ஒரே பாடியில போய் சேருங்க. பார்த்தா அது ஒரு பொண்ணு. அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமா 12 நெருங்கிட்டு இருக்குது. எல்லா ஜோம்பிஸும் நைட் ரைடுக்கு லேட் ஆயிருச்சு, சீக்கிரமா போகணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு மாஸ்டரை தேடி வேகமா ஓடுவானுங்க. யார் அந்த மாஸ்டர் தெரியுமா, அந்த மொரியா தான். எந்திரிக்கிற நேரம் வந்தாச்சுன்னு அவரை எழுப்புறதுக்காண்டி வேகமா ஓடுவானுங்க. அந்த டைம் மேல எவனோ கொரட்ட விடுறேன்னு சொல்லி மூக்குல பெரிய சைஸ் பல்க் பால ஊதி வச்சிருப்பான். அதை அம்பூட்டு அடிப்பானுங்க. பட்டாலும் வெடிச்சவனே எந்திரிச்சிருவான். இந்த அர்கானே பல்கா கும்பகர்ண மாதிரி இவன் தான் அந்த கெக்கோ மொரியா. 4 நாளைக்கு முன்னாடி நைட் ரைடு போயிட்டு வந்தானாமா. அதுக்கப்புறம் இப்பதான் எந்திரிக்கிறான். சொல்ல போனா மொரட்டு தூக்கம். 4 நாளா சாப்பிடல, அந்த 4 நாளைக்கான சாப்பாடெல்லாம் வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாமா. இந்த டைம் சூப்பரான ஆளுகெல்லாம் கிடைச்சிருக்காங்க. அதுவும் எனிஸ்லாபிய காலி பண்ணவங்க. அது வேற யாரும் இல்ல, ஸ்டார் ஹேட் லூஃபியும் அவனோட கேங்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாஸ்ங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அவனுக்கு உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரம் இங்க நம்மளுக்கு மேன்ஷனுக்குள்ள என்ட்ராகலான்னு அப்படியே பொறுமையா வந்துட்டு இருப்பாங்களா. அண்ணன் பார்த்து ஹெவியா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஐயோ என்ன சடனா பெய்யுது, சரி மேன்ஷனுக்குள்ள போயிடலான்னு பேசிட்டு இருக்கும்போது லூஃபி அந்த மேன்ஷனுக்கு பின்னாடி என்னத்தையோ ஒன்னு பெருசா நோட் பண்ணுவான். ஏதோ பெரிய சைஸ் மார்க் ஒன்னு போட்டிருக்கும். மழை பெய்யுதுல, அதனால ஃபாக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் ஆகி போகுமா. பார்த்தா ஏதோ பைரட் பிளாக் மாதிரி இருக்கும். ஒக்கமக்கா அப்படின்னா இந்த இடம் அப்படியே செயில் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. பின்னாடி ஆமாப்பான்னு சொல்லி இந்த கிளை வந்து நிப்பான். அட சண்டால பையில இன்னும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, என்ன சொல்ல வரேன்னு கேட்டா அந்த மோரியோ சொல்லி இருக்கானாமா, இது ஒரு செயல். சொல்ல போனா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், இது எல்லாத்தையும் இவங்களால
நம்மளால எல்லாம் பார்க்க முடியாது. அந்த த்ரில்லர் பார்க்கே இந்த மொத்த வில்லேஜையுமே கேரி பண்ணி அப்படியே கடல்ல செயில் பண்ணி போயிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலேயே பெரிய பைரட் ஷிப் இதுதான். எது வில்லேஜ் சுத்தி பைரட் ஷிப்பான்னு எல்லாம் வாய பொளந்துருவாங்க. அப்படின்னா இதுதான் உலகத்திலேயே பெரிய பைரட் ஷிப். லூஃபி எல்லாம் அசந்து போயிருவான். வாவ் சூப்பர்னு. பிராங்கியுமே அதான் சொல்லுவான். பார்க்குனாலே செயிலிங் ஷிப்னு தான் அர்த்தம். ஆனா இந்த ஷிப் என்டையர் வில்லேஜையுமே கேரி பண்ணுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆயிருக்குல்ல, அந்த இடத்துல தான் அந்த கெக்கோ முறியா இருக்கானாமா. அந்த டைம் உள்ள இருக்க கிளாக் எல்லாம் காட்டுறாங்க. அப்படியே 12 சில வினாடிகள் தான் இருக்குது. இந்த அப்சலம் கத்திட்டு இறப்பான். சோல்ஜர் ஜோம்பிஸ், நம்ம அந்த பைரட்ஸை காலி பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு டைம் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, திருப்பி எந்திரிச்சு போய் சண்டை போடணுங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப தான் அவன் முழு உருவத்தையுமே நல்லா காட்டியிருக்கான். மொத்தத்துல பயங்கரமா அவங்களை வெறி பிடிக்கிற மாதிரி சூப்பரா ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அவங்களும் நம்மளால பத்தி தெரிஞ்சுமே திருப்பி இவன் குடுக்கிற தைரியத்துல தொண்டைகளையே கத்திட்டு இருப்பானுங்க. ஒரு வழியா டைம் 12 ஆயிரத்து. அந்த மேன்ஷன்ல ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறாங்க. பயங்கரமா இருக்குது. அந்த பெரோனா டைம் ஆயிரத்து, இறங்கி விளையாட வேண்டியதான். எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து அந்த முட்டாள் பைரட்ஸுங்களால தப்பிக்கவே முடியாது. சிக்கி சின்ன பின்னமாக போறாங்கன்ட்டு வெளியில வந்து நிப்பா. பார்த்தா இவளை பாக்குறதுக்காகவே அந்த காட்டுல இருக்க மொத்த அனிமல்ஸுமே வந்து நின்னுட்டு இருக்குங்க. அதுங்க ஒரு சைடு தொண்டைகளையே கத்தும். சோ இது இவளோட டீம், அவனுக்கு அந்த டீம். ஒரு சைடு இந்த தடிமாட்டு பைய, இன்னொரு சைடு அந்த டாக்டர். இதுல இன்னும் எக்கச்சக்க பேர் உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாத்தையுமே மீறி நமி உசப்பு சாப்பரை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும். ஆனா நம்ம ஆளுகளுக்கு தெரியலையே இத்தனை பேர் இவங்களை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு. கேஷுவலா அந்த மேன்ஷனோட கேட்டை ஓபன் பண்ணி விட்டுட்டு இதுதான் ஹாண்டட் மேன்ஷன் போகலாமான்னு சொல்லி நம்மால ஜாலியா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.